சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம் கலவரமாக வெடித்தது. இதையடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் முகமது யூனுஸ் மற்றும் வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் இடையே சமீபத்தில் உரசல் ஏற்பட்டது. தலைமை ஆலோசகர் பதவியை முகமது யூனுஸ் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது. அரசியல் கட்சிகள் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்க தவறியதால் ராஜினாமா செய்ய உள்ளதாக யூனுஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் அவரது ஆதரவாளர்கள் யூனுஸ் ராஜினாமா செய்வதை விரும்பவில்லை. அவர்கள் டாக்காவில் நேற்று பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவரை தலைமை ஆலோசகராக நீடிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் வங்கதேச அரசியல் ஆலோசகர்கள் அடங்கிய அமைச்சரவை கூட்டம் முகமது யூனுஸ் தலைமையில் நேற்று நடைபெற்றது. அப்போது நாட்டில் நிலவும் அரசியல் நெருக்கடி குறித்தும் தேர்தலை நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் பேசிய திட்டமிடல் ஆலோசகர் வஹைதுதீன் முகமது நாட்டில் நிலவும் நெருக்கடிகளுக்கு நடுவே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்து வருவதாக கூறினார். கூட்டத்தின் போது தலைமை ஆலோசகரின் ராஜினாமா குறித்த பேச்சு எழுந்ததாக கூறிய அவர் அப்பதவியில் அவர் நீடிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அதனை யூனுஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறினார்.